தேதி 31/3/2026 செவ்வாய்க்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விலரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 70,044. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 27,241. மொத்த உண்டியல் காணிக்கை 5.08 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 20. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 12 மணி நேரம். SSD டோக்கன் பெற்றவர்கள் தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 முதல் 4 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 முதல் 4 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. சர்வ தரிசனம் செய்ய 12 மணி நேரம் ஆகிறது. ஏப்ரல் முதல் வாரத்திற்கு பிறகு பள்ளி விடுமுறைகளை தொடர்ந்து கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே மாத இறுதி வரை இது தொடரும் நிலை உள்ளது. கூட்ட நெரிசல் காரணமாக நாளை தேதிக்கு உண்டான SSD மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று காலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து தற்போது டோக்கன்கள் தீர்ந்துவிட்டது. SSD கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தற்போதைய சூழ்நிலையில் இன்று காலை டோக்கன் வாங்கினால் நாளை தான் தரிசனம் என்பதால் 2 நாட்கள் தங்க வேண்டிய நிலை உள்ளது. அதற்கு ஏற்ப உங்க பயணத்தை பிளான் பண்ணுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை பெருமாளுக்கு அஷ்டதல பாத பத்மாராதன பூஜை நடைபெறும். 3 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர வசந்தோத்சவம் திங்கட்கிழமை திருமலையில் ஆன்மீக மகத்துவத்துடன் தொடங்கியது. இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலத்தில் நடத்தப்படுகிறது. உற்சவ மூர்த்திகளுக்கு கடும் வெயிலிலிருந்து ஓய்வளிப்பதற்காக நடத்தப்படுகிறது. இந்த விழாவின் போது மணமிக்க மலர்கள் மற்றும் பலவித இனிப்பான பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. முழு மண்டபமும் சேஷாசலம் காடு போல அலங்கரிக்கப்பட்டது. தொங்கும் குரங்குகள், யானைகள், சிங்கங்கள், புலிகள், மயில்கள், பாம்புகள் போன்ற விலங்குகளின் வடிவங்கள் அமைக்கப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. விழாவின் ஒரு பகுதியாக காலை 6:30 மணிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் 4 மாட வீதிகளில் விமரிசையாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார். வசந்தோத்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஸ்நபன திருமஞ்சனம் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை மிக சிறப்பாக நடைபெற்றது. 2ஆம் நாளான இன்று ஸ்ரீ மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவியுடன் காலை 8 மணி முதல் 10 மணி வரை தங்க ரதத்தில் திருமலை வீதிகளில் ஊர்வலம் செல்வார். 2026 தும்புரு தீர்த்த முக்கோட்டி மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 தேதிகளில் நடைபெறுகிறது. பக்தர்கள் மார்ச் 31, ஏப்ரல் 1 2 நாளும் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக பாபா விநாசம் பகுதியில் பிரேக்ஃபாஸ்ட், அன்னப்பிரசாதம், ட்ரிங்கிங் வாட்டர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஸ்ரீவாரி சேவக்ஸ் கொண்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்படி ஆன்மீகமான, தகவலான, பக்திபூர்வமான நிகழ்வுகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்.